அன்பும் அறனும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 66 வினை தூய்மை. குறட்பா 653. அறத்துப்பாலின் தீவினை அச்சம். அதிகாரம் தீமையான செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல் வேண்டும் என வலியுறுத்தியது. வினை தூய்மை அதிகாரம் நாம் செய்யும் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றது. புகழோடு நன்றி பயக்கும் செயல் தூய்மையான செயல் எனப்படுகின்றது. வினை தூய்மை கெடச் செய்வது மேன்மை தராது என்கின்றது வினை தூய்மை அதிகாரத்தின் 3ஆம் குறட்பா. ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். சொற்பொருள். ஓதல் ஓவுதல், ஒழித்து விடுதல், வேண்டும் வேண்டுவதாகும், தேவையாகும். ஒளி நன்கு மதிக்கப்படுதல், புகழ் மாழ்கும், கெடுதற்கு ஏதுவாகிய, பாழ்படுதற்கு கரணியமான, செய்வினை வினை செய்தல், ஆதும் ஆக்கம் பெறுவோம் என்னும் அவர் என கருதுகின்றவர். கருப்பொருள். மதிப்பை குறைக்கும் செயல்களை கொள்ளாது விடுக, இன்னும் உயர்வோம் என்று கருதுபவர். உயர்ச்சி பெற வேண்டும் என்று கருதுபவர் நன்மதிப்பை குறைக்கும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். மேலும் மேலும் மேன்மை அடைவோம் என்று நினைப்பவர் தமது புகழ் பாழ்படுவதற்கு கரணியமான செயல்களை செய்திடாது விடுதல் வேண்டும். எல்லா மேன்மைகளையும் அடைவேன் என கருதுபவர் மதிப்பை குறைக்கும் செயல்களை புறக்கணித்தல் வேண்டும். உயர்வும் புகழும் கடுப்பதை உடனே ஒழித்திடுக. நாள்தோறும் எல்லோரும் ஏதேனும் ஒரு செயலினை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். தன் செயலில் சிறப்பு பெறுவதே எல்லோரது நோக்கமாக உள்ளது. ஆனால் செயல்படும் முறையால்தான் நாம் வேறுபடுகின்றோம். நம் செயல்பாடுகளில் சிறப்பும் புகழும் பெற விரும்புகின்றவர்களுக்கு வள்ளுவம் வகுக்கும் வழிமுறையாகவே இன்றைய குறள் அமைகின்றது. செயலாற்றுவோர் அப்பழுக்கற்ற தூயவராய் நடந்து கொள்வாரேயானால் அவர்தம் செயலில் குறைபாடு ஏற்படாது. அச்செயலால் பிறர் பயனடைவர். அதனால் செயல் புரிவோர் பணியில் உயர்வடையலாம், வாழ்க்கையில் புகழ் பெறலாம். ஆக்கம் பெறுதலை எண்ணுபவர் மதிப்புக்கேடான எச்செயலையும் செய்யார். எவ்வித குற்றங்குறைகட்கும் உள்ளாகாமல் தன்னை காத்து கொள்வர். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.